ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தவாவில் செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்கா செய்ய ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் நான் கலந்துட்டு இப்போ மசாலா கலந்தாச்சு. இது கூட சிக்கன் பீசஸ் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலந்துட்டு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 2வது கோட்டிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்ததுனால நம்ம 100 கிராம் தயிர் எடுத்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இது கூட கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலை இருந்தால் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் கொஞ்சமாக வெந்தயத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு அந்த ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடலாம். இப்போ நமக்கு 2வது கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் இது கூட சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ இந்த சிக்கன் டிக்கா வந்து நம்ம தவால் தான் செய்ய போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து டைரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அவனில் வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டிக் தேவைப்படும். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் இருந்ததுன்னா இது மேலே இப்படி நீங்கள் வச்சுட்டு கூட, ஏன்னா இந்த அனல்லையே வேக வைக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த ஸ்டிக் தேவை. நம்ம பேனில் செய்கிறதுனால இப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்காது, அதனால் நீங்கள் தவாலே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் சிக்கன் பீஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், 10 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. 4 பக்கமும் 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக 8 நிமிஷத்தில் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி சிம்மில் வச்சு வேக வைங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. அப்போ தான் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் டிக்கா செய்யறதுக்கான ஸ்டிக், அந்த உட்டன் ஸ்டிக் வந்து கடைங்கள்ல இருக்கும், நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிக்ல தான் வேக வைக்கணும்னு இல்லை, நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.